ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ட்ரிக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுற ஒவ்வொரு மீம் பேஜஸ், வீடியோ பேஜஸ், பிஜிஎம் பேஜஸ், ஸோ இவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பயோவில் வந்து எல்லாருமே லிங்க் செட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம பயோவில் வந்து ஒரு டைமில் ஒரு லிங்க் தான் செட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் மூலமாக வந்து ஒரே டைமில் வந்து நம்மளால் வந்து நிறைய லிங்க் வந்து செட் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 10 லிங்குக்கு மேலே நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொமோஷன் மூலமாக கிடைக்கிற கொஞ்சம் காசு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அதே ஒரு மெயின் பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ பெரிய பெரிய பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு 4 பேஜ் 5 பேஜ்னு வச்சுக்கிட்டு அது மூலமாக வரக்கூடிய எல்லா ப்ரொமோஷன் பண்ணி வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரியே அதை பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு வந்து இன்றைக்கி ஒரு 4 ப்ரொமோஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் ப்ரொமோஷன் வராமலே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, எத்தனை ப்ரொமோஷன் வந்தாலும் நம்ம அதை பண்ணலான்னு தான் பார்ப்போம். ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, சாதாரணமாக வந்து அவங்க ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோவை போட்டு என் ஐடியை மட்டும் டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க வீடியோவை போட்டு இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு அவங்க பேஜை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை போட்டு அவங்க பேஜை வந்து டேக் பண்ணிவிட்டு அதை ஸ்டோரியில் போட்டு டேக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அவங்க வந்து அதுக்குள்ளே பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே டைமில் வந்து அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், இல்லைனா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள், இல்லை என்னோட வந்து ஒரு யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைமில் வந்து ஒரே பயோ லிங்கை மட்டும்தான் போட முடியும். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வேறு ஒருத்தவங்க வந்து என்னோடய யூடியூப் சேனலை ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட லிங்கை வந்து நம்மளால் பயோவில் போட முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், நான் நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க வந்து வேறு யார்கிட்ட போய் கேட்டுட்டு அவங்க வந்து இன்றைக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்ட போய் கேட்டுட்டு அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் லாஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து இப்போ ஸ்டோரியில் வந்து அப்படி கிடையாது. பப்ளிக் பேஜாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெப் லிங்கில் போய் நம்ம வந்து அவங்களோட லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க ஐடியை மென்ஷன் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் ஸ்டோரியில் வந்து எத்தனை வெப்சைட் லிங்க் கொடுத்தாலுமே வந்து நம்மளால் வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஆனால் போஸ்ட்டில் மட்டும் அப்படி முடியாது. ஏன்னா பயோ லிங்க் வந்து நம்மளால் ஒரே டைமில் ஒன்றே செட் பண்ண முடியும். ஸோ அதில் தான் வந்து இப்போ நம்ம நிறைய லிங்க் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புது ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ப்ரொமோஷன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பெய்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஒரு 2 செகண்ட் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் வந்து யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ யூசர் நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு linktr.ee போட்டு ஸ்லாஷ் போட்டு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தல தான் வந்து நம்மளோட யூசர் நேமே கொடுக்கணும். யூசர் நேமை கொடுக்குறவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பேஜ் நேமே கொடுத்துவாங்க. ஏன்னா உங்கள் பேஜ் நேமே நீங்கள் வந்து உங்களோட பயோவில் வச்சுருக்கும் போது லிங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பேஜ் நேம்லேயே வந்து அவங்க லிங்க் செட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி வந்து தோணும். உங்கள் பேஜை பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேஜ் நேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் பேஜ் நேமில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கூட ஒரு டாட்டோ ஸ்லாஷோ ஏதோ ஒரு அண்டர்ஸ்கோரோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என் பேஜ் நேம்லேயே தான் நான் வந்து வைக்கிறேன். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு சைன் அப் வித் இமெயில், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். ஸோ நீங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு வெப்சைட்டில் போய் வெரிஃபைடுன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். ஆனால் அப்படி போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது இன்ஸ்டாகிராமில் பேஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து நம்ம ப்ரௌசரில் போய் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம மை அக்கௌண்டோட டீட்டெயில்ஸு.
இதனோட நேம் வந்துருச்சு, இமெயில் ஐடி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த லிங்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் நேமை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் எதோட லிங்க் கொடுக்க போகிறீங்களோ அதோட டைட்டில் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்கை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, டெலகிராம் சேனல் அப்படின்னு நான் அடிக்க போகிறேன். ஸோ டெலகிராம் சேனல்னு நான் டைட்டில் கொடுத்துட்டேன். இப்போது வந்து அதோட லிங்க் வந்து நான் கொடுக்கணும். ஸோ இந்த லிங்க்கு என்னென்னா நான் ஆல்ரெடி எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மேடம். ஸோ என்னோடய டெலகிராம் சேனல் லிங்கை வந்து நான் இப்போ இந்த வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தால கீழே வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ட்விட்டர் ஐடியை நான் கொடுக்குறேன். இப்போது வந்து இன்னும் நான் என்னோடய 2 யூடியூப் வீடியோ வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆட் நியூ லிங்க்னு கொடுக்கணும். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோட டைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மட்டும் இந்த வீடியோ சிம்பிள் போட்டு க்ரீன் கலரில் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, வீடியோவோட லிங்கு. மற்ற ரெண்டுக்குமே வரல பாருங்கள். டெலகிராமுக்கும் வரல, ட்விட்டருக்கும் வரல. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி அதோட லிங்கு. அது நம்ம ஒரு வீடியோக்கு நம்ம லிங்க் போட்டோம்னா அதோடது வந்து அந்த வீடியோ சிம்பிள் போட்டு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேரிகேச்சர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த கார்ட்டூன் வச்சு எடிட் பண்ணுறது. ஸோ அதோட லிங்கை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது போட்டோட இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துருச்சு, அந்த வீடியோ சிம்பிள் வந்துருச்சு. இப்போ இந்த நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு ஷேரை கிளிக் பண்ணுறேன். காப்பி மை லிங்க்ட்ரீ யூஆர்எல் இருக்குது, இதை நான் கொடுக்குறேன். ஸோ காப்பியோட கொடுத்துட்டு என்னோடய பேஜ் பயோவில் வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா linktree.in போட்ட ஆப் பாக்ஸ் தமிழ்லேயே வந்துருச்சு. இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் போட்ட மாதிரி கேரிகேச்சர் வீடியோ வந்துருச்சு, க்ளப் ஹவுஸ் வந்துருச்சு, டெலகிராம் சேனல் வந்துருச்சு, ட்விட்டர் ஐடின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ட்விட்டர் ஐடியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி நான் ட்விட்டருக்கு போயிடுது. ஸோ அதுவே வந்து இந்த க்ளப் ஹவுஸ்னு இருக்கிற இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்னோடய யூடியூப் சேனலுக்கு அந்த வீடியோக்கே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரே லிங்கில் வந்து மல்டிபிள் சப்லிங்கை வந்து உங்களால் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் 4 லிங்க் வந்து நான் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து திடீர்னு எனக்கு ஒரு லிங்க் வந்து வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் கழித்து வந்து அது போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெப்சைட்டில் போய் இப்போ டெலகிராம் சேனல் ஆஃப் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மறுபடியும் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 லிங்க் தான் காட்டும். நான் மறுபடியும் போய் அதை ஆன் பண்ணேன் அப்படின்னா 4 லிங்க் காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தேவைப்படும் போது நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுற ஒவ்வொருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் வச்சுட்ருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.